ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இப்போ காலையிலேயே வந்து தோட்டத்து வேலையை ஆரம்பிச்சிட்டோம். கீரை செடி. ஹாய் திலகா, என்ன பண்ணுறீங்க? கீரை செடி வைக்கலான்ட்டா? ரைட்டு. கொஞ்சம் நான் குழி பறித்து கொடுத்தேன். திரும்ப அவங்களும் வந்து லைனாக இது பண்ணுறாங்க. என்ன கீரை இது? சிறுகீரை. சிறுகீரை எங்கே வாங்கிட்டு வந்தீங்க? கடையில் வாங்கிட்டு வந்தது. இப்போ வந்து பறித்து அது பருப்பு கடைஞ்சாச்சு. இப்போ வந்து அதை வந்து நெட்டை வைக்கிறாங்க. மழை வேறு வந்துச்சா டக்குன்னு பாதி. இது என்ன செடிங்க இதில் வர்றது? ஓசியில் வருது, ஏதோ செடி வருது. ஒவ்வொரு செடிக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. ஆனால் அது என்ன செடி இது? இது வந்து இதான் அதே மாதிரி செடி பின்னாடி வருது பாருங்க. பின்னாடி வருது. இங்கே வந்துட்டு பாருங்க பின்னாடி. ஆமாம், கொஞ்சம் விதை போட்டோம்ல அது வருது. மழையும் கரெக்டாக வருது. மழையும் கரெக்டாக வர்றதுனால தண்ணியில் போட்டு வச்சா நேற்று கொஞ்சம் மழை வந்துச்சு நண்பர்களே. எங்கள் ஊரில் கொஞ்சம் மழை வந்துச்சு. பார்த்தீங்களா அந்த செடியில் பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு துளிர் விட்டுருச்சு. சூப்பராக வந்துருச்சு. சிறுகீரையா? இன்னும் பறிச்சுட்டு இன்னும் பருப்பு கடைஞ்சிட்டாங்க. இன்னும் சாப்பிட கூட இல்லை. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலையிலே தோட்டத்து வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க. இனிமேல் தான் கடை பக்கம் போகணும் சாப்பிட்டு. ரெண்டு மூணு நாளாக சரியான வழி போகல கடை பக்கம். இங்கே போகணும். வெளியே ஒர்க் இருந்தனால போகல. பாருங்கள், அந்த கீரை செடி வந்து ஊற வச்சிட்டிங்களா? ஆமாங்க. இந்த மாதிரி ஊற வச்சு அந்த பாருங்க, இந்த வெந்தயக்கீரை கொஞ்சம் துளிர் விடுதாட்டு இருக்குது, வருதாட்டு இருக்குது. ஏங்க வெந்தயக்கீரை வருதா? வந்துருச்சு. ரைட், சூப்பர். வெந்தயக்கீரை நட்டு வச்சுது, கொஞ்சம் துளிர் விட்டுருச்சு, வர பார்க்குது. இந்த நெட்டில் தான் வச்சோம். ஓரளவுக்கு எல்லாம் பறிச்சது பூரா அளவுக்கு வருது மாட்டு இருக்குது. ஆமாம், ஆமாம். பார்த்தீங்கன்னா பாரு, வெந்தயக்கீரை வச்சது கொஞ்சம் துளிர் விட்டுருச்சு. இல்லை, தொழில் பண்ணி நஷ்டமாகுது. சும்மா வந்து இயற்கை சுற்றுறதுனால கொஞ்சம் நஷ்டமாகுது. விவசாயிகள் வந்து தொழில் பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு மழை, ஒரு காற்று, ஒரு வாழை வைக்கிறாங்க. அது தொழில் பண்ணி நஷ்டம். அது ஒன்று இயற்கைக்கு வந்து நாங்கள் எப்பவுமே வந்து ஆப்போசிட்டாக இருக்க முடியாது. அது எப்படி அது போகணும். அது ஒரு டைம் நம்மளை சொல்லி முடிச்சிருந்துலாம். பாருங்கள், இவரெல்லாம் பாருங்கள் வந்துட்டார். அப்படியே பறந்துட்டு போகிறாரு. நேற்று பம்பர் இது மாதிரி சுற்றி போகிறார், அதே மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாரு. அப்படியே மேலே கொடி போயிட்டு பார்த்தீங்களா? மேலே போயிட்டார் ஒருத்தர். ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு பந்தலில். காய் விடும்போது டெய்லி அப்பப்போ அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிற பாருங்கள். செடி என்ன கண்டிஷன், எப்படி வைக்கிறோம், என்னென்ன ஆகுது. அங்கே ஒருத்தர் வந்துட்டுருக்கிறாரு. பந்தலில் போட்டோன்னா அவர் பந்தல் மேலே தான் வந்துட்டுருக்கிறாரு. ஆமாம். வெந்தயக்கீரை கூட ஓரளவுக்கு துளிர் விடுதுங்க. கொஞ்சம் பார்த்தாவே தெரியுதுல்ல, ஓரளவுக்கு துளிர் விடுது. அப்படியே லைட்டாக கொஞ்சம் துளிர் விடுது. அதுபோல் சிறுகீரை, இந்த பக்கம் சிறுகீரை வச்சுட்டுருக்குறாங்க. மழை வந்துச்சுன்னா நல்லாவே சிறுகீரை நல்லா வரும். என்ன கையில் பாதிப்பாகுது, அதுக்கு என்ன சொல்லுங்க. அது க்ளவுஸ் பார்த்தேன் நான். கை வந்து இப்பொழுதுக்கு வேலை செஞ்சிடுறோம். போய் சாப்பிடும்போது கை எரிச்சல் வருது. அதுதான் எனக்கு பயமே. அதில் சிகப்பு கீரை இருக்க மாட்டேங்குது. வச்சிருக்கேன். இதுக்காக கூலி கொடுத்து வைப்பாங்க தோட்டத்துக்காரங்க. ஆமாம், அதுக்கு தொட்டா கூலி, நின்றா கூலி. ஒருத்தர் பேசினாதான் கூலி கேட்குறானுங்க.
ஒரு பொருள் இங்கிருந்து அங்கே வச்சா 500 பாருப்பா இந்த வா ஒரு நிமிஷம் வந்துட்டு பாரு என்னன்னு பாரு. என்ன ஐடியா கேட்டாவே 500 கூலி 300 வாங்கிட்டு போயிட்டேன் ஒருத்தன். அன்னைக்கு கூலி ஆகிட்டு அவன் வாங்கிக்கொண்டு என்ன ஐடியா வந்து கேட்கலான்ட்டு இது பண்ணி ஒருத்தன் வந்து ஒரு நபர் அதான் வந்து ஐடியா கேட்டுட்டு இப்படி அப்படி 300 அட்வான்ஸ் அவ்வளோதான். ஆளையே காணும். கூட்டு சடிஞ்சு போச்சு. புல்லு கொத்துறதுக்கு வரேன்ட்டு வரவே ஏரியா பக்கமே ஆளையே காணும். நாங்கள் தான் கொத்து. ஆமாம் ரெகுலராக நாங்கள் 10 ஏக்கரை தோட்டம் வச்சுருக்குறோம். ரெகுலராக வந்து என்ன புல்லு கொத்துருக்கு ரெகுலராக 10 அட்வான்ஸ் வேறு. அதில் அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு எங்கே போவா? போவா இல்லை நாங்கள் 10 ஏக்கரை இது வச்சுருக்குறோமா, அது அட்வான்ஸ் கொடுத்து ஏமாந்துட்டேன். என்னையும் நானே ஏமாற மாட்டேன். என்னையும் தேவை எப்படினாலும் யானைக்கு அனுசரிக்கும்ல. எப்படின்னா அவன் ஜோலி முடிச்சுட்டு போயிட்டான். போச்சு அவ்வளோதான். முதல்ல வருங்க இது இதை சாப்பிட்டு வருங்க மம்முட்டி எடுத்து வருங்க நான் அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த ஏரியா பக்கம் ஆளை காணும் எங்கே தான் இருக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. அதில் தான் பார்த்துட்டு சரி ரைட்டு நாமளே இப்போ கை புண்ணாலும் சரி கால் புண்ணாலும் சரி நமக்குலாம் கையில் காப்பு காய்ச்சிருச்சு பாருங்க. கை இங்கே 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 இல்லை புண்ணுமா எனக்குலாம் காப்பு காய்ச்சிருச்சு. தேங்காய் எண்ணெய் போட்டே தான் இருக்க. அது வெடுப்பு சாப்பிடும் போது தான் அந்த கை எரிச்சல். அது உடல் இது வந்து ஒவ்வொரு காலில் வெடுப்பார் ஒருத்தர் கையில் வெடுப்பார். அந்த மாதிரி உடல் ரீதியாக வந்து அது பக்கம் பனி வேறு. பனி ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம். இப்போ வெயில் பட்டை வாங்குது பாருங்கள். சூரிய பகவான் இன்றைக்கி பட்டை வாங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வகை நல்லதான் இந்த மாதிரி இருக்கணும். சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம். ஆமாம் இப்போ தண்ணியும் இருக்கணும். சூரிய ஒளி பட்டால் தான் வந்து செடியெல்லாம் வந்து நல்லா போகுது. ஒரு மழை வந்துச்சு சூரிய ஒளி பட்டால் தான் நல்லா தளன்னு வருது. இது ஒரு வேலைன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு ஆமாங்க இதுதான் வேலை. தோட்டத்து வேலைன்னு இதுதான். இது ஒரு வேலை இதுதான் வேலைங்க. இப்போ எத்தனை இதோ ஒரு சொல்லுவாங்க எங்க வீட்டுல தான் நாங்கள் செடியில போட்டு நம்ம வட்டல இருந்தால் தான் நாம் சாப்பிட முடியும். ஒன்று ரெண்டாவது வந்து கரிஞ்சிக்கட்டு கீரை, இந்த பாலக்கீரை, அப்புறம் வெந்தயக்கீரை, சிறுக்கீரை, குப்பைமேனி கீரை இதெல்லாம் வந்து ஒரு 4 வகையாக கீரை இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒரு 2 வகையாக சாப்பிட்லாம். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் 2 வகையான கீரை சாப்பிட்லாம். மொத்தம் 4 கீரை இருக்குன்னா இந்த வாரத்துக்கு 2 கீரை சாப்பிட்லாம். அப்புறம் அடுத்த வாரத்தில் 2 கீரை சாப்பிட்லாம். இப்போ இந்த மாதிரி பாவக்காய் இந்த மாதிரி தக்காளி இந்த மாதிரி இதில் இருந்தால் அது அப்பப்போ பறித்து சாப்பிட்லாம். தக்காளி வந்து அதிகமாக நெட்டோன்னு இப்போ தக்காளி இன்றைக்கி பயங்கரமாக ரேட்டுங்க. நம்ம லைனில் 40-50. உங்கள் லைனில் எப்படி? நாங்கள் போய் கேட்கும்போது கடையில் கீரையே இருக்கிறது. ஆமாம் எங்கள் செடியில் இருந்தால் நாங்கள் போட்டு எப்போ வேணால் பறித்து சாப்பிட்லாம். பாருங்கள் இன்னைக்கு கட்டி கீரை சாப்பிட்லாம். காலையிலே வந்து சிறுகீரை குப்பைமேனி கீரை பண்ணிட்டாங்க. பாருங்க இது இலக்குருத்து நேற்று வச்சோம். சூப்பராக வருது பார்த்தீங்களா. வந்துடு இது வந்துடு. கீரைகள்லாம் ஓரளவுக்கு துளிர் விட்டுருக்குது. உங்களுக்கு சண்டேக்குள்ளே ஓரளவுக்கு அப்டேட் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதையும் காட்டேன். கொஞ்சம் ஒர்க் இருக்குது வெளியே ஒர்க்குள்ளே கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் காட்டுறேன். இந்த செடியில் மொக்கு வந்துச்சு பாருங்கள். ஒரு வாரில் எல்லா செடியும் தை பண்டிகைக்கும் போது மேக்ஸிமம் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ சாங் வீடியோ நாங்கள் நிறைய போட்டோம். இன்னும் மேக்ஸிமம் வந்து லென்த் வீடியோ வரும் பாருங்கள் நண்பர்களே. லென்த் வீடியோ லைவு அப்புறம் இந்த போஸ்ட்டு அதான் போஸ்ட்டுன்னா எங்கள் போட்டால் ஒரு 5 போட்டோ 10 போட்டோ அந்த மாதிரி அடிக்கடி வரும். லைவு அப்புறம் வீடியோ ஷார்ட் வீடியோ அப்பப்போ வருங்க பாருங்கள். எல்லாம் மேக்ஸிமம் ஒரு 2 செடி வந்து சீன் அவுட் ஆகிடுச்சுங்க. இது நாங்கள் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். 125 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். 2 சோழி முடிஞ்சு 2 அழுகிடுச்சு. நாங்கள் வச்சதுலேயே வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்ததுலேயே வந்து இது வந்து ஊட்டி பக்கம் இருக்கிற செடி நல்லா சுமல் அடிக்குது. ஹைப்ரேட்டு அது வந்து மேலே வந்து பந்தல் மாடி போட்டு வைக்கணுமாம்மா. அதாவது இந்த பச்சை கலரில் வந்து சாக்குமா இருக்கும்ல அதையும் வச்சு மேலே போட்டால் அந்த வெயிலும் படணும் கொஞ்சம் அப்படியே குளிராகவும் இருக்கணும். இப்போ 2 செடி இந்த 2 செடியோட ரேட்டு வந்து 125 ரூபாங்க. ஒரு பைசா கூட கம்மி பண்ணல. சொன்ன ரேட்டுக்கு அப்படியே கொடுத்து சோழி முடிஞ்சு. இது விசிற வேண்டியது அவ்வளோதான். நானும் பார்த்து வருமான்ட்டு 2 செடி இதாக தீரு. அது நஷ்டம்னு சொல்கிறாங்களா? நஷ்டமாக தொழில் படி நஷ்டம்னு சொல்கிறாங்களா? தொழில் படி நஷ்டமாக தீரு. ஒரு நெசவே நெறிகிறாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு புறவாட்டம் விழுந்துருது. அப்போ தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் விழுந்துருது. அந்த சேலைக்கு கூலி இல்லை.
அவ்வளோதான். தொழில் பண்ணி நஷ்டம். தெரியாமல் எதிர்பார்க்க கருப்பு கலர் மேலே வேறு ஏதாவது கலர் போட்டு நெய்கிறாங்களா, அப்புறம் முதலாளிகிட்ட போனால் கூலி இல்லை. அதுதான் வந்து தொழில் பண்ணி நஷ்டம். புரிஞ்சுதுங்களா? தொழில் பண்ணால் ஒரு சேலை நெய்யிருக்கு எத்தனை வேலைப்பாடு பண்ணணும். அந்த ஒரு இடத்துல வந்து லைட்டாக வந்து ஒரு புறவாட்டம் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது டேமேஜ். அப்புறம் ஓனர் என்ன சொல்லுவாது, இது தைக்கிறதுக்கு வந்து கூலி வந்து 500 ஆகுமாப்பா, உனக்கு கூலி 600, அதனால் கூலி கிடையாது. இல்லைன்னா நீ வேறு சீலை எடுத்துகிட்டு போயிரு, அந்த சீலைக்கு உண்டான இது வந்து நம்ம மேலே கணக்கில் எழுதிடுறேன். ஒரு சீலை 5000 அது வச்சுக்கோங்க. அப்புறம் நெசவாளி என்ன பண்ணுவோம், அப்படி ஐயோ நம்மளால் முடியாது, நம்ம கூலி இல்லைனாலும் பரவாங்க, அந்த சீலையை சேர்க்க நீங்களே விற்றுக்குங்க. அதுதான் தொழில் பண்ணி நஷ்டம். அந்த மாதிரி விவசாயத்தில் எல்லா தொழிலையும் வந்து தொழில் பண்ணி நஷ்டம் இருக்குது. எனக்கு இஷ்டத்தை இருக்குது தான் செய்ய. எப்படின்னா, ஒரு இயற்கை சீற்றமாகுது, ஒரு விவசாயம் பண்ணுறாங்க, நல்லா வந்து தலைன்னு ஒரு வாழையோ ஒரு பூவோ வந்துருக்குது, ஜோன்னு ஒரு மழை பெய்யுது நைட்டில், திடீர்னு ஒரு காற்று வீசுது, சோழி முடிஞ்சா பொத்தி பார்த்து வளர்த்தி அதில் விவசாயி வந்து ரொம்பவுமே அப்புறம் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்குறது, அது ரொம்பவுமே பாதிப்பாகிறது அதில் தான். அது நம்ம டைம் தாங்க, எதுவுமே நம்ம நேரங்காலம் ஒத்து வந்தாமல் எல்லாமே நல்லாயிருக்கு. அது மாதிரி தொழில் பண்ணி நஷ்டமாகக்கூடாது, இயற்கைக்கு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டே இருக்கக்கூடாது, எல்லாமே சேர்ந்து வரணும். டைமு காலம் நேரம் சொல்கிறாங்களா, இந்த காலமெல்லாம் வந்து காலம் நேரம் இயற்கை சீற்றம் எல்லாமே சேர்ந்து வந்து நம்மளுக்கு கை கூடி வந்தால் எது தொட்டாலும் பொண்ணாயிரு. இது தொட்டாவா செடியா பொண்ணாயிரு. அந்த மாதிரி தான். இப்போ கற்பூர் வள்ளி இருந்தால் கொசு வராதுங்க, நல்ல மனம் இது வந்துருச்சு, தலை வந்துருச்சுங்க. இது ஓரளவுக்கு வந்து வச்சா இப்போ அப்படியே படர்ந்து போகுங்க, இது ஃபுல்லாகவே படர்ந்து போகும். சில செடியெல்லாம் இந்த மாதிரி இலை உதிர்ந்துரு, இது அப்படியே இலை வந்து உதிர்ந்துரு, அது தானே வந்து இலை உதிர்ந்துரு. சரி, இந்த செடி வீசிடலாம், இது சோழி முடிச்சு, அவ்வளோதான். பாய் பாய், குட் பாய், ரைட்ஸ், அவ்வளோதான். காம்பவுண்டுக்கு வெளியே வீசியாச்சு. சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல தருணத்தை சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.